தமிழகத்தில் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்த குறைந்த விலையில் துவரம்பருப்பு விற்பனை செய்யும் திட்டம் 91 கூட்டுறவு அங்காடிகளில் நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது. 1 கிலோ துவரம்பருப்பு பாக்கெட் 110 ரூபாய்க்கும், அரை கிலோ பாக்கெட் 55 ரூபாய்க்கும் கிடைக்கும். இந்தியா முழுவதும் பருப்பு வகைகள் விலை உயர்ந்துள்ள நிலையில் இந்த விலை உயர்வால் தமிழக மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மக்கள் நலன் கருதி குறைந்த விலையில் பருப்பு கிடைக்க ஏதுவாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த துவரையில் 500 டன் துவரையை தமிழகத்திற்கு பெற்று அதனை ஆலைகளில் உடைத்து பருப்பாக்கி சென்னை, கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட இடங்களில் கூட்டுறவு பண்டகசாலைகள் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினால் நடத்தப்படும் பல்பொருள் விற்பனை அங்காடிகள் மூலம் நவம்பர் 1ஆம் தேதி முதல் குறைந்த விலையில் துவரம்பருப்பு விற்பனை செய்யப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட துவரை சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள நவீன ஆலையில் பருப்பாக உடைக்கப்பட்டு திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளுக்கு கொண்டுவரப்பட்டு நவீன தானியங்கி இயந்திரங்கள் உதவியுடன் பாக்கெட்டுகளில் அடைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது. 1 கிலோ மற்றும் அரை கிலோ பாக்கெட்டுகளாக துவரம்பருப்பு பல்வேறு பண்டகசாலைகளுக்கும் அனுப்பும் பணி முடிவடைந்துள்ள நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி பொதுமக்களுக்கு தாராளமாக கிடைக்கும் வகையில் நாளை முதல் 91 கூட்டுறவு அங்காடிகள் மூலம் துவரம்பருப்பு பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட உள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தபடி 1 கிலோ துவரம்பருப்பு பாக்கெட் 110 ரூபாய்க்கும், அரை கிலோ துவரம்பருப்பு பாக்கெட் 55 ரூபாய்க்கும் கிடைக்கும்.